வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொங்கல் மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாசலுக்கு சாணி தெளித்து நல்லா நீட்டாக காய வச்சுட்டு கோலம் போடுறதுக்கான அவுட்லைன் போட்டு வச்சாச்சு. போட்டதுக்கப்புறம் அதில் குட்டி குட்டியாக கலர் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லான குட்டி கோலம் ஃபஸ்ட்டு போட்டு முடித்தாச்சு. பார்க்குறதுக்கு நல்லா வந்துருந்துச்சு. அவுட்புட் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறமா பக்கத்துலேயே 2 குட்டி குட்டி விளக்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோலம் போடுறதுக்காக அதுக்கான அவுட்லைன்ஸ்லாம் போட்டு வச்சுட்டேன். இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்கு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா நீட்டாக கலர் பண்ணி முடித்தாச்சு. கலர் பண்ணி அதோட ஃபினிஷிங்லாம் கொடுத்துட்டு ஹாப்பி பொங்கல்னு எழுதியாச்சு. எழுதி முடித்தாச்சு. பாருங்கள் விடிஞ்சோடனே இப்படி தான் இருந்தது. கோலம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு வெயிலில் பார்க்கும்போது. இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு வாசல் படியெல்லாம் க்ளீன் பண்ணி படிக்கோலம்லாம் போட்டுட்டேன். படிக்கோலம் போட்டோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா பொங்கல் பானையை எடுத்து வச்சு அதில் தண்ணி வச்சாச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா பச்சரிசி ஊற வச்சுருந்தேன், அதை எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதோட பாசி பருப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இந்த பொங்கல் செய்யும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக செய்கிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம இனிப்பான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதே அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாமே இனிப்புகளாக சேரணும்னு நினச்சிக்கிட்டு பொங்கலை வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பொங்கி வரப்போகுது. அது பொங்கி வரதை பார்க்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு பொங்கி வந்துட்டு இருக்குது. எப்படி பொங்குதுன்னு பார்க்க போகிறோம். நல்லாவே பொங்கல் பொங்கி வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த அளவுக்கு பொங்கும்போது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வீட்லையும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சந்தோஷம் பொங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா அரிசியை கிண்டி விட்டுட்டு இப்போது இந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து வச்சுக்கிட்டேன் நெய்யில் போட்டு. இப்போ நல்லா கிளறியாச்சு. வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். வெல்லத்தை எடுத்து பொங்கலோடு சேர்த்து அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கிளறி மூடி வச்சுட்டேன். பொங்கல் ரெடி ஆகிடுச்சி. இப்போ பார்த்திங்கன்னா சூரியனும் மேலே வந்தாச்சு. நம்ம பொங்கலை படைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கு பொங்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் போய்ட்டு சாமி படமெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி படமெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு வெளியே பொங்கல் எடுத்து வச்சு எல்லாம் செட் பண்ண ஆரம்பித்தோம். சூரிய பொங்கல் வெளியே வச்சு படைக்கிறதுக்காக வெளியே அடுப்பெல்லாம் எடுத்து வச்சு பானை வச்சு அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சி சாமிக்கு படைச்சி சூரிய பகவானை நல்லபடியாக கும்பிட்டு பொங்கலை வச்சு முடித்தாச்சு. பார்த்திங்கன்னா பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, பொங்கலை சிறப்பாக வச்சு கொண்டாடியாச்சு. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.